सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. प्रकरणं 12வது श्लोकम्. द्वयोर्द्वयोर् मधुज्ञानी परं ब्रह्म प्रकाशितम् पृथिव्याम् उदरे चैव यथा आकाशः प्रकाशितः. இப்போ என்ன சொல்லிட்டு வர்றாருன்னு கேட்டா, ஆத்மபேதம் கிடையாது. ஆத்மபேதம்னா ஆத்மா ஒண்ணுதான், ஒரே ஒரு ஆத்மா தான். அந்த ஒரு ஆகாசம் எத்தனை வரும்? ஒரு ஆகாசம் போருமா? எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே ஒரு ஆகாசம் போருமா? அதே மாதிரி ஒரே ஒரு ஆத்மாவே கிடையாது. அந்த ஒரு ஆத்மாவுடைய உபாதியை வச்சு நானாவிதமான விவகாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரே ஆத்மாவில உபாதியாக சேர்த்து கல்பிக்கிறா, இல்லை உண்மையிலேயே தனித்தனியாகவே ஆத்மா இருக்கா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றதுக்கு பிரமாணம் தான் வேணும். பிரமாணம் இல்லாம பண்ண முடியாது. அப்படி பார்க்கறது பிரமாணங்கிறது சப்த பிரமாணம், திருதி பிரமாணம். அது ஒரே ஆத்மா அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காரு. நிறைய இடத்துல தெரிவிக்கிறதுதான் வச்சா தெரிஞ்சே வரும். அதுல பிருகதாரண்யத்திலிருந்து ஒரு பிராமணன், மது பிராமணன் அப்படின்னு பேரு, அந்த பிராமணத்தை காண்பித்து ஆத்மா அத்வைதா அப்படிங்கிறத அங்கேயும் தெரிவித்து பார்த்து மது தியானம் அப்படின்னா இது அது மது வித்யை இல்லை. இது மது வித்யாங்கிறது உபாசனை. மது உபாசனங்கிறது இது என்னன்னா சாந்தோக்கியத்தில் ஆதித்யோ தேவமது அப்படின்னு சூரியனை வந்து தேவதைகளுடைய தேனாக வர்ணிச்சிருக்கு. அப்படியாக அது ஒரு மது இருக்கு. இங்கே பிருகதாரண்யத்துல அது மது பிராமணன்னு பேரு. ஆனா அந்த ஒரு உபாசனையும் கிடையாது, உபாசனையும் அந்த இல்லை. மதுன்னு வர்ண கவுன பிரயோகம். இது அதை அபேட்சிக்கிறது, அதை இதை அபேட்சிக்கிறது. எங்கேயாவது ரெண்டுன்னு வந்து விட்டுன்னு வச்சோம்னா இந்த ரெண்டு பரஸ்பரம் இதுக்கு அதுவானா அதுக்கு இதுவா அப்பதான் இது ரெண்டும் எங்க வேணாலும் பாடலாம். ஈஸ்வரன ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் ஜெகத்துன்னு ஒண்ணு இருந்தா தான் அவன் ஜெகத் காரணம் ஈஸ்வரன் ஆக முடியும். இல்லையா? காரணம்னு ஒண்ணு இருந்தா தான் இது காரியமாக முடியும். பரஸ்பரம் அபேட்சை, போக்தா போக்கியம் ரெண்டுக்கும் இது என்ன ஒரு காரிய காரண பாவம் இருக்குன்னு சொன்னாக்க அது அபேட்சை இருக்கு. இதை காண்பிச்சு இந்த மாதிரி அபேட்சை இருக்கிறத கூட அந்த காரியத்திலும் இந்த காரியத்திலும் அந்த காரணத்திலும் இந்த காரணத்திலும் இருக்கக்கூடிய ஆத்மா ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு 24 வரையா அந்த மது பிராமணன் சொல்லிட்டே இருக்கு. அதைத்தான் அவர் காண்பிக்கிறார். துவயோர்துவயோகு மதுஞானி பரம் பிரம்ம பிரகாசிதம். எப்படி பிரகாசிதம்? ஏகம் ஆகாசம் ஒண்ணு எப்படியோ அதே மாதிரி பிருத்திவியாம் உதரே தெய்வம். பிருத்திவியிலும் உதரம்னா சரீரம்னு இருக்கு. பிருத்திவிங்கிறது அதிதெய்வத்தம், உதரங்கிறது அத்தியாசம். இப்படியாக ஏகமேவ பிரம்ம ரெண்டு இடத்துலையும் இருக்கு. யதா ஆகாசா பிரகாசித. ஆனா இப்ப கதாகாசம்னு சொன்னேனே அந்த மாதிரி இந்த அதிதெய்வதம் அத்தியாசஞ்ச அங்க உள்ள வாக்கியம் தேஜோமயோ அமிர்தமய புருஷா யஹ அயமேவ சஹா அப்படின்னு சொல்லும். அங்க எந்த தேஜோமய அமிர்தமய புருஷா சைவ அக்ர அப்படின்னு அத்தியாசம். இப்ப நிறைய தடவை சொல்லுது. பிருத்திவியாதி அந்தர்கதா யஹ விஜ்ஞாதா பரைவாத்மா பிரம்ம சர்வம். பிருத்திவியாதியில் இருக்கக்கூடிய ஆத்மா, ஆத்மா பிருத்திவி ஆத்மாவா இருந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒண்ணு இருக்கோ ஒரு சேத்தன பொருத்தம். அந்த சேத்தன பொருத்தமும் இந்த சரீரத்துல நம்ம சரீரத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இருக்க இந்த சேத்தன பொருத்தமும்
அயமேவ சகா, இந்த பிரம்மம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றோம். இது துவயோ ஆத்வைதயா பரம்பிரம்ம பிரகாஷ். எங்கேயுமே பேதம் இல்லை, பேதங்கிறது பேதம். வேதம் ஒரு இடத்துலயும் இல்லை அப்படிங்கிறத அநேக பரியாயங்கள்ல சொல்லி காண்பிச்சு. இது எங்க உள்ள சொல்லுது அப்படின்னு கேட்டா, பகுதியானம் பிரம்ம வித்யார்த்தம் மது அமிர்தம், அமிர்தத்துவம் மோதனஹேதுத்வா தத் விஜ்ஞாயத்தை அஸ்தம் இது மது ஞானம் மது பிராமணம் பக்தம் இत्यर्थः. சௌடபாத மது ஞானம் அப்படின்னு சப்தத்தை போட்டார். ஆனா அந்த பிராமணத்துக்கு மது பிராமணம் அப்படின்னு பிராமணம்னு அந்த விவாதத்துக்கு பேர். இதுல சிதாரண்யத்துல அது இதுக்கு மது பிராமணம். அதையும் மது ஞானம்னு சொன்னார். சொல்றாரு மதுனா பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யா தான் இந்த மதுவான். மதுவ மது அதாவது அமிர்தம். ஏன் அது அமிர்தம் மது அப்படின்னு சொல்லியிருக்கு? அந்த அமிர்தத்துவம் மது, மதுன்னு ஏன் சொல்லப்படுறது? மோதனஹேதுத்வாத் மது. மோதனங்கிறது ஆனந்தம், அந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கிறதாலே அந்த பிரம்ம ஞானத்தை மதுன்னு சொல்லப்படுறது. அதுவே மது. தது விஜ்ஞானத்தை எட்டும், அந்த மது ஞானம், அந்த மது எந்த பிராமணத்தில் அறியப்படுகிறதோ அந்த பிராமணம் இப்ப மது ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. மது பிராமணம் தஸ்மின் வித்யர்த்தா. இந்த மதுன்னு எப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்த மது பிராமணத்துல சொல்லப்பட்ட இந்த வித்தியை கர்ப்பன் ஆதர்வனா ததீசி மகர்ஷின்னு சொல்றோமோ, அந்த ததீசி மகர்ஷி அஸ்வினி குமாரர்களுக்கு உபதேசித்தார் இந்த மதுவை. அவர் அந்த கதைய ஒரு 4 மந்திரங்கள் அந்த எடுத்து சொல்றது சிவகாரணியத்துல. இந்த மதுவை இப்படியாட்டம் உபதேசம் பண்ணினார். இப்படியாட்டம் உபதேசம் பண்ணார் அப்படின்னா என்னன்னு கேட்டா, இது எவ்வளவு உயர்ந்த ஒரு விஷயம், இதுக்காக தலை போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணிட்டார். அது என்ன ஆச்சா ஆச்சு, இந்த கஜீசி அவர் இந்த விஷய இந்த வஸ்து தத்துவத்தை இந்திரனுக்கு ஏற்கனவே உபதேசம் பண்ணியிருந்தார். இந்திரன் அந்த உபதேசத்தை வாங்கிட்டு இவருக்கு என்ன சொல்லிட்டான்னா, இனிமேல் இந்த வித்தியை நீங்க யாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடாது, என்னோட முடிஞ்சு போச்சு, இன்னொருத்தனுக்கு உபதேசம் கூடாது. இன்னொருத்தனுக்கு உபதேசம் பண்ணினா தலை வெடிக்க போடும். இதுக்கப்புறம் அஸ்வினி குமார் 2 பேர் வந்து சேர்ந்தார். இந்த தியானம் நமக்கு இருந்தா நல்லதா போயிட்டு சொன்னார். நான் பண்ண முடியாது, ஏன்னா இந்த மாதிரி சமாச்சாரம் நான் சொன்னேன்னா தலைவெடுக்க போடும், தலைவெடுக்காதுன்னா அப்ப எப்படி சொல்றது? அப்ப அவன் என்ன பண்ணினா, அதுக்கு நாங்க பரிகாரம் பண்றோம், அதுக்கு முன்னாடியே உங்க தலையை வெட்டி விட்டு விடுறோம், உங்களுக்கு வேற ஒரு தலையை வைக்கிறோம், அப்படைய தலையை அதை வச்சு எங்களுக்கு உபதேசம் பண்ணிருந்தோ, அந்த தலை வெடிச்சு போனா போகட்டும், தலையை வெடிச்சு உங்க தலையை திருப்பி விட்டுருவோம் அப்படின்னு அவர் நினைக்கல அந்த மகர்ஷி. அதனாலதான் மோதனஹேதுத்வா அமிர்தம், அது மகிழ்ச்சி. இது உபாசனை இந்த ஒன்றும் கிடையாது, வெறும் ஆத்ம ஞானத்தை தான் அந்த மதுன்னு தீனிவாயித்யாக பிருத்திவியா உதரே செய்வ யதா ஏகः ஆகாசः அனுமானேன பிரகாசிதः லோகே தத்வதி தத்தः பிருத்திவியா உதரே செய்வ யதாகாசம் பிரகாசிதः. இந்த வாக்கியத்துக்கு அர்த்தத்தை கேட்டோம்னா, வயசுக்குள்ளேயும் வெளியிலையும் இந்த பூலோகத்திலும் ஒரே ஆகாசம் இருக்குன்னு தெரிகிறது இல்லையோ, அதே மாதிரி இந்த தெரியுது வயசுக்குள்ள ஆகாசம், வெளியில ஆகாசம் தெரியுது, உள்ள தெரியுது. பாட்டுக்காரன் சொன்னா நான் அனுமானம் என்னன்னு, உள்ள இடைவெளி இல்லாம சாப்பாடு உள்ள போகாதே இல்லை, அதனால உள்ளேயும் அந்த ஆகாசம் இருக்குங்கிறது அனுமானேன பிரகாசித்தான். உள்ள இருக்கிற இடைவெளி ஆகாசமும் வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும் வேறு இல்லை அப்படிங்கிறதும் அனுமானத்தால் சித்தமாயிடும். அதனால சொல்றார், பிரதிஜா உதய செய்வ யதா ஏகः ஆகாசः அனுமானேன பிரகாசிதः லோகே தத்வதி. அதே மாதிரி ஆத்மா ஒரே ஒரு ஆத்மா தான், ஒரேயும் இல்லை. அடுத்த ஸ்லோகம் 13வது. ஜீவாத்மனோ அனன்யத்துவம் அபேதேன பிரசக்யதே நானாத்வம் நீயதே தது ஏவம் ஹி சமஞ்ச. உபனிஷத்துல நம்ம நிறைய பார்க்கலாம். ஜீவாத்மனோ அனன்யத்துவம், அந்நியத்துவம்னா பேதம், அனன்யத்துவம்னா அபேதம். ஜீவ ஆத்மனோகன்னு போட்டிருக்க,
ஆத்மான்னு சொன்னாலே போறோம்னு நினைச்சிருக்காரு. பரமாத்மான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜீவன் ஆத்மா அதாவது பரமாத்மா, இந்த ரெண்டுக்கும் அனன்யத்துவம் அபேதம். இந்த அபேதத்தை உபனிஷத்து நிறைய தடவை சொல்லி அதை ரொம்ப உசித்தியா சொல்லும். பிரசத்தியது அபேதேன பிரசத்தியது அனன்யத்துவம் பல இடத்துல சொல்றது. கொஞ்சமாவது இந்த உதரமந்தரன் கொடுத்து கொஞ்சமாவது அந்த கொஞ்சம் பேரத்தை பார்த்துட்டாங்கன்னா அசத்துக்கு பயம் பகுதி அபயம் பிரதிஷ்டான் இருந்தது அசத்தா அபயம் இதோ பகுதி அப்படின்னு சொல்லி வேறுமே அந்த அபேதத்தை பிரசங்கம் பண்றது வேத ஞானத்தை இந்தியது. அனாத்மம் இந்தியது ததுவம் சமஞ்சம். அது எப்போ அது சரியா வரும்? அத்வைதம் தான் பரமார்த்தம் இருக்காங்க. அத்வைதம் பரமார்த்தம், துவைதங்கிறது பரமார்த்தம் இல்லை அப்படிங்கிற அபிப்பிராயத்தை வச்சுதான் திருப்பி அப்படி சொல்றது. அதனால அத்வைதம் பரமார்த்தம்ங்கிறது சித்திக்கிறது. எது யுக்திதா ஸ்ருதிதஸ்ய நிர்தாரிதம் ஜீவஸ்ய பரஸ்ய ஆத்மனஹ அனன்யத்துவம். இப்ப முன்னாடி யுக்தி ஸ்ருதி இது ரெண்டையும் வச்சு தீர்மானம் பண்ணப்பட்டது. என்னது? ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணு, அனன்யம் அப்படிங்கிறது. இதை அபேதேன பிரசஸ்யது தூயது ஆசிரியர். இது சாஸ்திரத்தினாலே ரொம்ப தோற்றம் செய்யப்படுகிறது. சாஸ்திரம் மாத்திரம் இல்லை, புராணமும் யாதாதிகளும் அதே விஷயத்தை விசேஷமா சொல்றாங்க. அத்வைதத்தை சர்வ பிராணி சாதாரணம் சுவாபாவிகம் சாஸ்திர பகிர்முகை குதார்த்திகை விரகிதம் நானாத்துவ தரிசனம் நிந்தியதே. அதே சமயத்துல நானாத்துவ தரிசனம் வேத தரிசனம் இது நிந்திக்கப்படுறது. இந்த நானாத்துவ தரிசனத்தை பத்தி சொல்றார். இது சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிற விஷயமே இல்லை. இது சர்வ பிராணி சாதாரணம் சுவாபாவிகம் தானே தெரியுது. இது வேற அது வேறன்னு யாராவது சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. நான் வேற நீ வேற அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்காமலே தெரிஞ்சு போடுறோம். அதனால தெரிஞ்சுக்கிற பிராமாணிக்கம் இல்லை, அது சுவாபாவிகம் அவித்தையாலே வரக்கூடியது. இதை இன்னும் சில பேர் அது பலப்படுத்தி விட்டுடுறா. சுதார்த்திகை சாஸ்திர பகிர்முகை விரகிதம் ஞானாத்து தரிசனம். இதுதான் கரெக்டு. இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேறன்னு சொல்றதுக்கு 4 பேர் வந்துவிட்டா. அப்படியாக அந்த தார்க்கிகள் இதை கொஞ்சம் பலப்படுத்துறா. அதை சிறுக்கு நிந்திக்கிறது. எப்படி நாட்டு தந்திரமஸ்தி இது பயம் பவதி உதரவந்தரம் கொடுத்து அகரஸ்த பயம் பவதி இதம் சர்வம் உதயமாத்மா மிருத்யோஸ்த மிருத்யுமாப்னோதி நானியவ பசியதி தீர்த்தேவமாதி வாக்கி நீங்கிறது. அதான் ரெண்டாவது கிடையாது. ரெண்டாவது இருந்தால் தானே பயம் வரும். அதனால ரெண்டாவது இல்லாததால பயம் இருக்காது. கொஞ்சமாவது பேரத்தை பார்த்தான்னா பயந்துதான் ஆகணும். உதரமந்தரம் கொடுத்து வாஸ்தவத்துல பேரங்கிறது கிடையாது. இது எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான். எவன் பேரத்தை பார்க்கிறானோ மறுபடியும் மரணத்தை அடைவான். ஒரு மரணத்துக்கு அப்புறம் ஜன்மா புனர்மரணம் ஜன்மா அதேதான் கொண்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, சாஸ்திரம் மாத்திரம் இல்லை, பிரம்ம வித்துகளும் இதே விஷயத்தை அநீச்ச பிரம்ம வித்தி ததேவம் சமஞ்சசம் மிருத்யோபோதம் நியாயம். சமஞ்சசம்னா அதுதான் நியாயமானது. அதுல இருந்து அத்வைதம் பரமார்த்தம்னு சொல்றது நியாயமானது. அப்ப அவளா சொல்றது நியாயம் இல்லைன்னு ஆயிடுதானே? இல்லைதான். வேதத்தை சொல்றவாளுடைய கல்பனைகள் சரியானது கிடையாது. யாருக்கு தார்க்கிக பரிகல்பிதாக எதிர்ஷ்டையா ஆத்ம விஷயத்துல அந்த தர்க்க சாஸ்திரமோ மற்ற சாஸ்திரங்களோ சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. சாகா அனுஜயா அது வித்வான மார்க்கமே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, பிரமாணத்தை கொண்டு நிரூபணம் பண்ண பார்த்தோம்னா அது மிகவும் இல்லை. ஜகனாம் பிராணிக்கம் சொல்லி அபிப்பிராயம். ஆட்சிக்காரர் மற்ற இடத்துல கார்த்திகாரர் சொல்றது எப்படி சரியா வராதுங்கிறத நிறைய சொல்லியிருக்கேன். இன்னும் பல இடத்துல சொல்ற சில விஷயத்துல சொல்ற. ஆனா ஆத்ம விஷயத்துல நான் ஒரு உதாரணத்துக்கு மாத்திரம் சொல்றேன். ஆத்மாவை பத்தி இவா எப்படி வேதம் சொல்ற அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரிக்கா
கார்த்திகை என்ன சொல்றான், நான் வேறு அவங்க, நான் தான் ஆத்மா, சரீரத்தை விட்டுருந்த சரீரம் வேற இருந்தா அது யாரும் எல்லாரும் ஒத்துட்ட விஷயமா இருக்கு. இந்த சரீரம் வேற அந்த சரீரம் வேற, அதுல ஒன்றும் விபரீதத்து கிடையாது. ஆனா இந்த ஆத்மாங்கிறது சரீரத்தை காட்டும் வேறங்கிறத ஒத்துண்டு வாதானே நம்ம எல்லாரும். சரீரமே ஆத்மான்னு சொல்றா இல்லையே. அப்ப சரீரத்தை காட்டிலும் வேறான ஒரு ஆத்மா இருக்கு, அது இந்த சரீரத்துக்கும் அந்த சரீரத்துக்கும் வேறானதா ஒன்னா அப்படின்னு விபரீதத்து வேறானதுன்னு சொன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? இது வேற ஆத்மா, அது வேற ஆத்மா. இந்த ஆத்மாவை நம்ம நேர பார்க்குது, சரீரத்தை ரெண்டு சரீரத்தையும் நேர பார்க்கிறோம். இது வேற அது வேற பிரத்யட்சம். மொத்தம் ஆட்சேபிக்கிறதுக்கு இடம் இல்லை. இது வேற அது வேறன்னா வேறதான். ஏன் அந்த மாதிரி இந்த சரீரத்துல இருக்கிற ஆத்மாவும் அந்த சரீரத்துல இருக்கிற ஆத்மாவும் வேறுன்னு எதற்கு சொல்லுது? பார்க்கவே இல்லை. அப்ப என்ன பண்ணணும், இவன் ஒரு அனுமானத்தை வச்சுக்கிறோம். என்னடா அனுமானம் அப்படின்னு கேட்டா, இவன் சந்தோஷமா இருக்கான், அவன் நான் துக்கமா இருக்கேன், அல்லது அவங்க கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் சுகப்படுறவனும் துக்கப்படுறவனும் வெவ்வேறாக. அதாவது சுகம் துக்கம் இது ரெண்டும் விருப்பம் அப்படின்னு முதல்ல வச்சுக்கொள்ள வேண்டியது. சுகம் இருக்கு அங்க துக்கம் இருக்கு, ஆகையால இது வேற அது வேறன்னு சொல்லலாம். இது என்ன யுக்தி? சுகமும் துக்கமும் ஒரே ஆளுக்கு வரப்படாதா? வருது. ஒரே ஆளுக்கு சுகமும் துக்கமும் வரும். ஒரு சமயத்துல மகா துக்கம், இன்னொரு சமயத்துல அது மறந்து போய் வேற சுகம். அப்படி வருது இல்ல? வரதா இது வருது இல்லையா? எப்ப பார்த்தாலும் துக்கம்னா துக்கமே, சுகம்னா சுகமே, அப்படி கிடையாது இல்லையா? அப்ப இதுல என்ன தெரியுது? சுகம் துக்கம் அப்படிங்கிறத வச்சு சுகமுள்ள ஆத்மா வேறு துக்கமுள்ள ஆத்மா வேறுன்னு சொன்னா இவனே வேற போடுவான். துக்கமா இருக்கிறது வேற, இப்ப வேற, அது ஒருத்தர் முடியுமா? அப்ப அவன் இந்த யுக்தியில கொஞ்சம் கெடுதல் தப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அவன் விசாரிச்சு சொல்லணும். சுகமும் துக்கமும் வெவ்வேறு சமயத்துல இருக்கு எனக்கு, அது ஒன்றும் பரவாயில்லை, இருக்கலாம். ஒரே சமயத்துல இந்த சமயத்திலே இவன் தேவதத்தன் துஷ்டியா இருக்கான், அவன் சௌக்கியமா இருக்கான், அதனால இவன் வேற அவனை வேறன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். இதுவும் ஒன்றும் சரியான விஷயா. ஏன்னா ஒரே சமயத்துல கூட ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை குறித்து ஒரு சந்தோஷமும் இன்னொரு விஷயத்துல துக்கமும் இருந்துட்டு இருக்கலாம். அது ஒன்றும் ஆபத்து இல்லை. சுகம் துக்கம் இது ரெண்டுமே ஒரு சமயத்திலேயே இருக்க முடியாது. இருக்க முடியாதா? இந்த விஷயத்தை குறித்து அவன் துக்கப்படுறான், இப்படி நடந்து போயிருக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயத்துக்கு சந்தோஷமும் படுறான், இப்படி இருக்க முடியாதா? தலைக்கு தலைப்பாவோட போச்சுன்னு பார்த்தா போச்சேன்னு சொல்லி சந்தோஷம் வந்துட்டே அப்படிங்கிறதுனால துக்கம் இல்லையா? அப்போ துக்கம் துக்கம் இது எல்லாம் கூட ஒரே சமயத்துல கூட இருக்கலாம். அதுக்காக இவன் வேறன்னு சொல்லணுமோ? அனுமானம் பண்ணணும்னு சொன்னா இவன் வியாப்தியை சரியானபடி கிரகிச்சிருக்கான். இல்லாட்டா அனுமானங்கிறது மகா தொந்தரவு. பிரத்யட்சத்துல ஒண்ணும் இவனுக்கு கஷ்டம் இல்லை. அனுமானம் பண்ற விஷயத்துல மாற்றணும். அந்த வியாப்தி ரொம்ப திடமா பிடிச்சு வச்சிருக்கணும். இல்லைன்னு சொன்னா என்ன சொன்னாலும் அங்க கெட்டுப்படும். அதனால இவன் இது வேற அது வேற, ஆத்மாவை வேறன்னு காண்பிக்க முடியாது. இன்னும் மேல சொல்ல போனோம்னா சுகம் துக்கம் இது ரெண்டும் ஆத்மாவை சேர்ந்ததே இல்லை. இவன் நினைக்கிற இது எல்லாமே மனத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டா மனத்தை தானே வேறுபடுத்தும். இந்த மனசு வேற அந்த மனசு வேறன்னு ஆகும். ஆகவே ஆத்மாவை வேறன்னு எதை வச்சு சொல்றது? ஒன்றும் இல்லை. ஆக இந்த சரீரத்தை வேற ஆத்மா அந்த சரீரத்தை வேற ஆத்மான்னு சொல்லத்துக்கு ஒரு சரியானபடி திருப்தி இவன் கிட்ட கிடையாது. அது போகணும். ஈஸ்வரன் பரமாத்மாவையும் தன்னையும் வேற தெரிஞ்சுக்கிறாங்க இல்லை. பரமாத்மா வேற தாம் வேற இதுதானே சொல்றேன். அது இன்னொருத்த சொல்ல வேண்டியதில்லை, தானே தெரிஞ்சுக்கிறான்னு சொல்றான் இல்லையா? நான் பரமாத்மா இல்லை. எப்படி வந்து தெரியும்? பரமாத்மா யாருன்னே தெரியாதவனுக்கு தான் பரமாத்மா இல்லை எப்படி தெரியும்? யாருக்கு தேவதத்தனை பற்றி தெரியாதோ அவன் இடத்துல ஒரு ஆளை காமிச்சு தேவதத்தன் தானா பார்த்து சொல்லுன்னா சொல்ல முடியும் அவனால? இது தேவதத்தன்னு அவனால சொல்ல முடியாது, தேவதத்தன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு தேவதத்தன் தெரியாது. இந்த ஆள் தேவதத்தன் சொல்லலாமோ?
இவன் இது தேவதத்தனா இல்லையா அப்படின்னு நான் வந்து கேட்கிறேன். அவனுக்கு தேவதத்தனை பத்தி தெரியாது. அந்த ஆளை பார்க்கலாமே தவிர அது அவன் தேவதத்தன்னு அவனால சொல்ல முடியாது, தேவதத்தன் இல்லைன்னு தெரியாது. இல்லைன்னா அவனுக்கு தேவதத்தன் தெரியாது. இதான் பிரதியோகி தெரியாமல் இவனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப ஈஸ்வரனை பத்தி ஒன்றும் தெரியாத நான் ஈஸ்வரன் இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியாது. இது நியாயமான விஷயம் தானே இது. அப்ப அவன் என்ன கேட்கணும், முதல்ல ஈஸ்வரன்னா என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொன்னோம். அப்ப ஈஸ்வரன்னா என்னன்னு சொல்றதுக்கு ஈஸ்வரனுக்குன்னு ஒரு தடஸ்த லட்சணம் சொல்லி கொடுக்குறாரோ இல்லையோ கண்டுபிடிக்கிறதுக்கா. தடஸ்த லட்சணம், ரூப லட்சணம் இல்லை, வெறும் தடஸ்த லட்சணம். இந்த ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்றதுக்கு இருக்காரு ஒருத்தர், அவர்தான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்ன உடனே அப்படின்னா நான் இல்லை, ஏன்னா இந்த ஜெகத்தை சிருஷ்டி ஸ்திதிலாம் நான் பண்ணலேன்றது உங்களுக்கு தெரியுது. அப்ப யாரு ஜெகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றாரோ அவர் தான் ஈஸ்வரன். நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலையே, அப்ப நான் ஈஸ்வரன் இல்லை. இதுதானே நம்ம இருக்க வரணும். இது என்ன இங்க வந்து கஷ்டம்னு கேட்டா, ஈஸ்வரனும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றவன் இல்லை. அது வந்து ஆரோக்கியமான ஒரு தர்மம் தான், தடஸ்த லட்சணம் தான். ஸ்வரூபத்தை வச்சுதான் பார்க்கணும். இவன் என்ன நினைச்சுதான் தடஸ்தத்தை வந்து ஸ்வரூபத்துக்குள்ள சேர்த்து விட்டுட்டு அதனால நான் அது இல்லை அப்படின்னு. சரியா? தடஸ்தத்தை ஸ்வரூபத்துல சேர்த்தா ஆபத்துங்கிறது ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு நேற்றுக்கு ரொம்ப துக்கமா இருந்தது ஏதோ ஒரு காரணத்தினால. நேற்றுக்கு மனசானது. இன்னைக்கு அவன் வந்து அந்த துக்கத்தோடு இல்லை, துக்கம் போயிடுச்சு. அவன் துக்கப்பட்டதுக்கு என்ன ஒரு விஷயமோ அந்த விஷயத்தை பத்தி அல்லது இப்படி பாருங்க, சொப்பனத்துல துக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க. துக்கம் வந்து அவனுக்கு வந்தது சொப்பனத்துல, தூக்கிட்ட உடனே சரியா இருக்கும், ஒன்றும் துக்கம் இல்லை. இப்ப நான் வந்து அவன்கிட்ட பார்த்து என்ன சொல்றேன்னா, சொப்பனத்துல இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டான் ஒருத்தன் அப்படின்னு ஒரு கதையை சொன்னான். இவன் என்ன பண்ணுவான், அது நீதானா அப்படின்னு கேட்டால் அவன் அவன் பார்த்த சொப்பனத்தை வச்சு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவணும். ஏன்னா நீங்க நியாயமா பார்த்தீங்கன்னா அந்த அவன் என்ன ஒரு லட்சணங்கள்லாம் சொப்பனத்துல அவனால காணப்பட்டதோ அந்த லட்சணங்கள் தன்னிடத்துல இல்லைங்கிறத அவன் பார்க்கறான். சொப்பனத்துல காணப்பட்ட விஷயம் தானே அது இல்லையா? சொப்பனத்துல காணப்பட்ட அந்த துக்கம் தனக்கு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சவங்கிட்ட போய் இந்த மாதிரி சொப்பனத்துல துக்கப்பட்டானே அதுதானா இல்ல வேறையா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான் அப்படின்னு கேட்டால் அந்த துக்கத்தை அவன் தன்னிடத்துல பார்க்கவே இல்லை. அந்த துக்கம் எது இருக்கோ அதை தடஸ்தமா ஒதுக்கிவிடான். துக்க விசிஷ்ட ஸ்வரூபத்துல அந்த துக்கத்தை சேர்ந்தானே, ஆனால் நிச்சயமா நான் இல்லைன்னு அவன் சொல்லணும். ஸ்வரூபத்துல அது சேர்க்கல, தன்னுடைய நாம் பார்த்தோமே தவிர அந்த துக்கம் சொப்பனத்துல நமக்கு அப்படி காணப்பட்டதே தவிர வாஸ்தவத்துல அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனாலே அவன் அந்த துக்கத்தை தன்னுடைய ஸ்வரூபத்துல சேர்த்துக்காத காரணத்தினால நான் தான் பார்த்தேன் அதேதான் நான் அப்படின்னு சொல்ல முடியும். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தடஸ்த லட்சணம் இருக்கு, இதை வச்சு வேதத்தை நம்ம சொல்ல முடியாது. தடஸ்த லட்சணம் ஜெகத்காரணத்துவங்கிறது ஈஸ்வரனுடைய ஒரு தடஸ்த லட்சணமா இருக்கு. இந்த தடஸ்த லட்சணத்தை பார்த்துட்டு சட்டுன்னு அந்த தடஸ்த லட்சணம் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லி அவன் இல்லைன்னு விடுறோம், நான் வேறேன்னு விடுறோம், அப்படிதானே சொல்றான் இல்லையா? அந்த தடஸ்த லட்சணம் புரிஞ்சுட்டான்னா இதை வச்சுட்டு அவன் எதை புரிஞ்சுக்கணுமோ, அந்த தடஸ்த லட்சணத்தை வச்சு எந்த ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணுமோ அதை அவன் வந்து புரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்ப அவன் தான் வேற அது வேறன்னு சொல்ல மாட்டான். இப்ப நியாயமா எப்படி புரிஞ்சுக்கணும், தடஸ்த லட்சணத்தை வச்சு ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை சச்சிதானந்த ரூபமாக புரியும், அப்படிதானே? அப்படி அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஈஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுட்டானுங்க. ஆனால் இப்ப தான் எப்படின்னு பார்த்தேன், தான் சச்சிதானந்த ஸ்வரூபம் இல்லை அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோ, அப்ப சரி ஈஸ்வரம் வேற நான் வேற. சச்சிதானந்த ஸ்வரூபம் இல்லைன்னு இவன் எதுவரையில் வச்சுப்பானா, சரீரத்தையே ஆத்மான்னு நினைச்சுக்கிற பரியந்தம் தான் வச்சுப்பான். சரீரத்தை தவிர்த்து வேற இருக்குன்னு விசாரிக்கக்கூடிய சக்தி உள்ளவனாக வாழ்த்தானே. ஆனால் தன்னை வந்து சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் ஒட்டுந்தே ஆகும், வேற வழியில் எப்படி இவன் யோசிப்பான். வீட்டுல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி தான் இருப்போமா இல்லையாங்கிற சந்தேகம் வராம இருந்துருக்கு இல்லையா? இருக்கியா இல்லையான்னு கேட்டா இருக்கேன்னு உடனே சொல்ல முடியாது.
பார்த்து சொல்றேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால இது சொப்பிரகாசங்கிறது சைதன்யப்படும். சொப்பிரகாசம்னா சைதன்யப்படும். தான் சிஸ்வரூபங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணமாக இருக்கு. தத்து சித்து ரெண்டுக்குமே இது பிரமாணமா சொல்லிடும். தான் தத்துங்கிறதும் ஸ்வப்பிரகாசம் தான் இருக்கோங்கிறதுக்கும் அது தானே சிந்திக்கிறது. அதுக்கு இன்னொரு பிரமாணத்தை கொண்டு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறதுனால தத்து சித்துங்கிறது இவனுக்கு தன்னுடைய சொரூபம் அப்படி இருக்குன்னு ஒத்துக்க முடியும். ஆனந்தமா இல்லையான்னு பார்க்கணும். இந்த ஆனந்தமா இல்லையாங்கிறத இவன் ஜாகிரத சொப்பனம் இந்த அவஸ்தையை விட்டுட்டு சுசுப்தி அவஸ்தையை விசாரிக்க பார்த்தானே ஆனால் அப்ப தெரிய மாட்டேன் ஆனந்த சொரூபம். அப்ப தன்னுடைய சொரூபமும் சச்சிதானந்த சொரூபம் தான் அப்படின்னு நிர்ணயம் வரதா வரலையா? அவரும் சச்சிதானந்த சொரூபம், நானும் சச்சிதானந்த சொரூபம். இவங்க எதை வச்சு நான் வேற அவர் வேறன்னு சொல்றது இல்லையா? அப்ப அந்த தடஸ்த லட்சணத்தை மாத்திரம் அதை சொரூப லட்சணமாக கணித்து அப்படின்னா நான் அப்படி பண்ண நீ எங்கிட்ட கிடையாது அந்த லட்சணம் அப்படின்னு அதனால நான் வேற அப்படின்னு சொல்றது இவனுடைய ஒரு விசாரம். இது பூர்ணமான விசாரம். தடஸ்த லட்சணத்தினால எந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணுமோ அந்த ஸ்வரூபத்துக்கும் தனக்கும் வித்தியாசம் இருக்கான பார்க்க வந்தால் ஒரு வித்தியாசமும் தெரியும். எதை வச்சு பேரன்னு சொல்றது இல்லையா? ஆக இப்படியாக நம்ம விசாரிக்க பார்த்தோமானால் என்ன நிரூபியமான கடனாம் பிராஞ்சந்தி அதை நிரூபித்து விசாரித்து பார்த்து எதை வச்சு இது வேற அது வேறன்னு சொல்றேன் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தோமானால் அவன் சொல்ற யுக்திகள் எதுவுமே இருக்காது. கட்டந்தி கடனாம்னா ஒரு யுக்தி, கடனா யுக்தி ஒரு எல்லாம் சேர்ந்து ஒத்து போறதுக்கு கடனான பேரு. எதுக்குமே ஒத்து போறது இல்லை, ஒத்து போகிறது இல்லை. அஞ்சு கதவுன்னு தாது ந பிராஞ்சந்தி கடனாம் ந பிராஞ்சந்தி. அவளுடைய யுக்திகள்லாம் இந்த மாதிரி அவள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அனுமானங்கள்லாம் கல்பனைகள்லாம் யுக்திக்கு ஒத்து போவதில்லை. சரியா விசாரிக்க பார்க்கும்போது எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு செய்யாது. ஜீவாத்மனோ பிருதத்வம் எது பிராகுத்பத்தே பிரகீர்த்திதம் பவிஷ்யத் விருத்தியா கவுனம் தது முக்கியத்துவம் நலிவது. இதுவரையில் என்ன சொன்னார்னா ஸ்ருதி அத்வைதத்தை தான் சொல்றது. அது ரொம்ப கரெக்டா இருக்கு. அதுக்கு விரோதியான பிரமாணங்கள்லாம் ஒண்ணும் இல்லை. அது வேற சொல்லக்கூடிய தார்க்கிகா சொல்லக்கூடிய யுக்திகள் எல்லாமே தப்பு. யுக்தியாலேயே அது தப்புன்னு சொல்ல முடியும். அதனால அத்வைதம் ததேவம் சமஞ்சசம், அத்வைதங்கிறது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொன்னான். ஆனா இப்போ இது பெரிய ஒரு பூதத்தை கலத்தி விடும். எந்த ஸ்ருதியானது அத்வைதத்தை சொல்லிக் கொடுக்கிறதோ அதே ஸ்ருதி வேதத்தை சொல்லிக் கொடுத்தால் இப்ப நீங்க என்ன பண்ணுவேன்? மற்ற பிரமாணத்தை நீங்க விட்டுட்டு யுக்திக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லி தப்புன்னு சொல்லலாம். பிரமாணமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட ஸ்ருதியே அப்படி சொல்லி கொடுத்தன, வேதத்தை சொல்லி கொடுத்தன, அப்ப நீ என்ன பண்ணுவேன்? எப்படி சமஞ்சதும் ஒருத்தர விரோதம் அர்த்தம் சொல்றது மாற்றிக்க வேண்டி இருக்குமே அப்படின்னு கேள்வி. ஜீவாத்மனோ பிருதத்துவம், ஜீவன் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிறத ஸ்ருதியை சொல்லிக் கொடுக்கறது பிராக் உற்பத்தேது பிரகீர்த்திதம். உற்பத்திங்கிற சப்தத்துக்கு யதார்த்தமான அர்த்தம் கிடையாது. யதார்த்தமா பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு தப்பான அர்த்தம் வரும் பாருங்க. உற்பத்திக்கு முன்னாடி அப்படின்னா ஜெகத் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தாங்க அர்த்தம். ஜீவாத்மா ஜீவம் வேறு பரமாத்மா வேறுன்னு சொல்லியிருக்கோம். என்ன கேட்டா உற்பத்திக்கு முன்னாடி ஒண்ணுன்னு சொல்லியிருக்கோம் நிறைய இடத்துல. அதேவ தோங்க இதமந்திர ஆசீத்து ஏகமேவாத்யம். இந்த ஜெகத்தை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இது வேற அது வேற அப்படின்னு வேதமே இல்லாமல் அத்விதீயமாக இருந்தது அப்படிதான் கிடைக்கிறது. ஆனா இங்க எப்படி சொல்றாரு கௌடபாதாச்சாரியார், உற்பத்தே பிரா ஜீவன் வேறு ஆத்மம் வேறு பரமாத்மா வேறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படின்னு சொல்றேன். ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால பாட்டுக்காரர் அதுக்கு அர்த்தம் சொல்றேன். நான் அது பாட்டை வாழ்த்துட்டே சொல்றேன். அது பவிஷ்யத் விருத்தியா கவுனம். அப்படி சொல்லப்பட்ட அந்த பேதங்கிறது கவுனம். பவிஷ்யத் விருத்தியாக அர்த்தமான அது அப்படி சொல்றேன். முக்கியத்துவம் நலியதே, அது முக்கியம் இல்லை. அந்த பேதம் சொல்லப்பட்டது கவுனம்தான். அந்த பேதம் சொல்லப்படுறது கவுனமே தவிர முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்றேன்.
இவ்வளவு நமக்கு இதுலேருந்து புரிகிறது. ஜீவன் வேறு பரமாத்மா வேறுன்னு வேதம் சொல்றது கவுனம், உபச்சாரம். அது பரமார்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் வந்ததுங்கிறது படிச்சுட்டு தெரியும். அதுதான் தாற்பயம் கூட. அப்ப உற்பத்தி பிராக் அப்படிங்கிறது எப்படி அர்த்தம் பண்ணணும்? கர்மகாண்டத்துலேன்னு அர்த்தம் சொல்லணும். மேல சொல்லப்படுற கிருஷ்யாதி ஜீவ பரமாத்மனோ கிருதத்துவம் எது பிராகுற்பத்தேஹே உற்பத்தியர்த்த உபனிஷத் வாக்கியேभ्यः பூர்வம் பிரகீர்த்திதம் கர்மகாண்டே அநேகः காமபேதகः இதங்காமः அதர்காமः இது பரஸ்ய ததாதாரத்வீயாம் இத்யாதி மந்திரவர்ணைः तत्र कथं कर्मज्ञानकाण्डवाक्यविरोधे ज्ञानकाण्डवाक्यार्थस्यैव एकत्वस्य सामञ्जस्यम् अवधार्यते इति पूर्वपक्षः. உற்பத்தி அப்படின்னா பிரபஞ்சத்துடைய உற்பத்தி. பிரபஞ்சத்துடைய உற்பத்தியை சொல்றது உபனிஷத்து. பிரபஞ்ச உற்பத்தியை சொல்லக்கூடியது உபனிஷத்து தானே. அப்ப உபனிஷத்து வாக்கியத்தை இந்த உற்பத்தி சப்தத்தால வாங்கிட்டோம். இந்த உபனிஷத்து வரத்துக்கு முன்னாடி வேதத்துல உள்ள பாடம் இது கர்மகாண்டம். உபனிஷத்தை நாம வேதாந்தம்னு சொல்றோம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது கர்மகாண்டம். உற்பத்தி உபனிஷத்து வரத்துக்கு முன்னாடி அதே வேதத்திலே உற்பத்தினா உற்பத்திக்கு முன்னாடி அர்த்தம் இல்லை. உபனிஷத்துக்கு முன்னாடி வேதத்திலே சொல்லிருக்கிறது என்ன? கர்மகாண்டத்துல ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் பிருகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, வேற்றுமை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு வாக்கியத்தை காணுங்க, ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறுன்னு எங்கேயாவது கர்மகாண்டத்துல ஒரு வாக்கியம் இருக்காங்க? எங்கேயுமே கிடையாது. ஜீவன் வேறு, ஜீவன் ஈஸ்வரனை காட்டிலும் வேறு அப்படின்னு ஒரு வாக்கியம் கிடையவே கிடையாது. துவாசுவர்ணா கைகாயால கூட கிடையாது. அப்படி நேர வேறுன்னு சொல்றதுக்கு வேறுன்னு சொல்றதுக்கு ஒரு வாக்கியம் கிடையாது. இருக்கிற வாக்கியத்தை வச்சுன்னு அப்படின்னா வேறையாதான் இருந்தாகணும் அப்படின்னு கல்பிக்கணுமே தவிர நேரடியா வேறு அபேதம் சொல்றதுக்கு வாக்கியம் இருக்கு. தத்துவமசினா நேரடியா அபேதம் சொல்றது. இதுல இருந்து அபேதம்னு ஊகிக்கப்படுறது இல்லை, நேர வாக்கியார்த்தமே அபேதம். ஆனா வேதம் சொல்றதுக்கு அப்படி வாக்கியம் கிடையாது. இது சொல்றாருன்னு கேட்டா இங்க பாருங்க, அது ஊகிக்கிறது தான். கர்மகாண்டே அநேகதா காமம் செய்தது. அதான் இதன் காமஹா அதற்காமஹா ஸ்வர்காமனா இருக்கிறவனுக்கு இந்த யாகம், புத்திரகாமனுக்கு அந்த யாகம், பசுகாமனா இருக்கிறவனுக்கு அந்த யாகத்தை செய்யலாம். எல்லாரும் ஒருத்தன் இல்லை, இவன் பேரு அவன் பேரு தானே இல்லையா? ஜீவாத்மாக்கள் பரஸ்பரம் வேறு இல்லைன்னு தெரியுறாங்க. ஒருத்தன் ஸ்வர்காமனா இருப்பான், ஒருத்தன் புத்திரகாமனா இருப்பான், ஒருத்தன் பசுகாமனா இருப்பான். அதாவது யாருக்கு பசு சின்னமா இருக்கோ அவனுக்கு பசுகாமனை வராது, புத்திரன் சின்னமா இருக்கா புத்திரகாமனை வராது. அதனால இப்படி ஆத்மாக்கள் வேறேன்னு தெரிகிறது. புத்திரகாமனுக்கு இந்த யுக்தி, பசுகாமனுக்கு இந்த யாகம் அப்படின்னு சொன்னதுனால இந்த இதங்காமகா அதற்காமகா வேறுன்னு தெரியுது கர்மகாண்டத்துல. அது மாத்திரம் இல்லை, மந்திரத்துல பரக ஆத்மா வேறுங்கிறது தான். தாதார பிருத்திவியும் தியான விஷயமா பிருத்திவி லோகமும் சொர்க்கலோகமும் ஒன்னோடு ஒண்ணு மோதிட்டு சேர்த்து விடக்கூடாதுங்கிறதுக்காக பிரித்து வச்சுட்டு வாங்கிட்டு இருக்காரு. அடுப்புல தாதார தாரணம் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ஒட்டி எஞ்சார விழுந்து ரெண்டு சேர்த்து கொடுக்குறாங்கன்றது தாதார இத்தியாதி மந்திரவர்கள். அப்ப இதுல என்ன கிடைக்கிறது? தாரணம் பண்றவன் யாரு? அது ஒண்ணு ஜீவாத்மா இல்லை, அது ஈஸ்வராத்மான்னு. அப்ப என்னாச்சு? ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுன்னு இதுல இருந்து ஊகிக்க முடியும், தெரியுது. அதே மாதிரி பரமாத்மா ஆத்மா ஜீவாத்மாக்கள்லயே பல ஜீவாத்மாக்கள்ங்கிறதும் இதன்காமகா அதற்காமகான்னு சொன்னதுனால கிடைக்குது. இதெல்லாம் எங்க கிடைக்குது? திருப்பியே கிடைக்குது. நம்ம லௌகிக பிரமாணம் இல்லை. கர்மகாண்டமும் அதுல சேர்ந்ததுதான் வேதம் தானே. வேதமே இப்படி சொல்லிக் கொடுக்கறது. இப்படி இருக்கும்போது பத்திர கதம் கர்மஜான காண்ட வாக்கிய விரோதே, கர்மகாண்ட வாக்கியத்துக்கும் ஜானகாண்ட வாக்கியத்துக்கும் ஒரு விரோதம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த கர்மகாண்டத்தை ஒரேடியா யுத்தமா தள்ளி விட்டுட்டோம். ஜானகாண்டத்துல சொன்னதுதான் கரெக்டு, அது எவம்பி சமஞ்சகம் அதுதான் அப்படின்னு சொல்றது சரியா? ஞானகாண்ட வாக்கியார்த்த செய்வ ஏகத்வத்தை சாமஞ்சஸ்யம் அவதாரியது அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம். அந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்றாங்க. யதோவா இமானி பூட்டானி ஜாயந்தே
யதாக்கினி க்ஷுத்ரா விஸ்வலிங்காः தஸ்மாத்வாய தஸ்மாத் ஆத்மநாகாத சம்பூதः ததைக்ஷத தத்வேதோத்ருஜத இத்யாதி உற்பத்தியர்த்த உபனிஷத்வாக்கியேभ्यः பிராக் பிருதத்துவம் கர்மகாண்டே பிரகீர்த்திதம் பிரகீர்த்தனை சொன்னீங்க தன்ன பரமார்த்ததா அது நிஜ பிரசக்தம் கிடையாது, நிஜமான பேரும் இல்லை. இங்க பாருங்க, யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே உற்பத்தியை சொல்றது உபனிஷத்து. யதாக்னேஹ க்ஷுத்ரா விஸ்வலிங்காः விசரந்தி உற்பத்தி சொல்றது. தஸ்மாத்வாய தஸ்மாத் ஆத்ம ஆகாத சம்பூதா உற்பத்தி சொல்றது. பதைக்ஷத தேஜோகிட்ட உற்பத்தி சொல்றது. இந்த உற்பத்தினா எங்க சொல்லப்பட்டிருக்கு? உபனிஷத்து. இது எல்லாமே உபனிஷத்து வாங்க. ஏன் அப்ப உற்பத்தியை சொல்றதுங்கிறதுக்காக கௌடபாதாச்சாரர் உற்பத்தி இன்னும் இதுக்கு பேர் வச்சிருக்காரு உபனிஷத்து வாசிச்சு. உற்பத்தி சொல்றது எங்க பார்த்தாலும் உற்பத்தி ஆரம்பம் சொல்றது. அதனால உற்பத்தியில பேர் வச்சா இந்த உற்பத்திக்கு முன்னாடி கர்மகாண்டம், அந்த கர்மகாண்டத்துல இப்ப பூர்வோக்தியா பிரசக்தம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா அது பரமார்த்தம் கிடையாது. தன்ன பரமார்த்ததா இந்தர்ஹி கௌணம், அதாவது அவாஸ்தவம், அனிர்வச்சனியம், ஆவித்யகம், மாயுஷம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, நிஜமாக இல்லாது பொய்யானது. கதாகாச இல்ல மகாகாச கதாகாசாதி பேதவதி, கதாகாசம் வேறு மகாகாசம் வேறு அப்படின்னு பிரிக்கிற பேதம் இருக்கு. இது எப்படி நிஜமோ? கிடையாது. ஆகாசத்தையே இந்த கடாகாசம் அந்த கடாகாசம்னு பிரிக்கிறது எப்படி? அதே மாதிரிதான். அது எப்படி இந்த ஆகாச பேதம் கிடையாதோ, பரமார்த்தம் இல்லையோ, அதே மாதிரி கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட அந்த பேதங்களும் பரமார்த்தம் கிடையாது. இத கவுனம். அந்த அப்புறம் பவிஷ்யத் விருத்தியா ஒண்ணு. பவிஷ்யத் விருத்தியானா என்ன? யதா ஓதனம் பச்சதி பவிஷ்யத் விருத்தியா தத்வது. ஓதனம் பச்சதி, ஓதனம்னா என்ன? சாதம். சாதத்தை அவன் சமைக்கிறான். அந்த என்ன சொல்லலாம், சாதத்தை சமைக்க வேண்டிய விஷயம் இல்லை. சமைச்சதுக்கு அப்புறம் தான் அது சாதமா இல்லையா, பக்கம் ஆனதுக்கு அப்புறம். சமைக்கணும்னு சொன்னா அரிசி ஏதாவது சொன்னீங்க. அப்ப ஓதனம் பச்சதின்னு எதை வச்சு சொல்றான்? ஓதனம் ஆனதுக்கு அப்புறம் இல்லை, அரிசியா இருக்கிற சமயத்துக்கு தான். அப்ப இத ஏன் ஓதனம்னு சொல்றான்னா, இது அப்புறம் ஆக போறது பவிஷ்யத் விருத்தியா. சமையல் பண்ணியாச்சுன்னா அப்புறம் என்ன ஆக போறதுன்னா ஓதனம். அதனால ஓதனம் பச்சதி முன்னாடி இந்த மாதிரி பல பிரயோகங்கள் உண்டு. கிரகஸ்தனாக இருக்கிறவன் சொல்லக்கூடாது, ஆக போறவன் சொல்லலாம். அவன் தனக்கு அனுரூபமான பாரியை விவாகம் செய்து கொள்ள வேண்டியது. கிரகஸ்தனாக இருக்கிறவனுக்கு சொல்லல, அப்படி பார்த்து முன்னாடி உள்ளனர். இதெல்லாம் பவிஷ்யத் விருத்தி. மேற்கொண்டு அவன் என்ன ஆப்பாரானா அதை முன்னாடி சொல்லியிருக்கு. அந்த விதத்துல இது பவிஷ்யத் விருத்தின்னு சொன்னாராம். பவிஷ்யத் விருத்தினா இந்த என்ன? அப்புறமா வேதம் வளர்க்க வருதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை. இங்க சொன்ன திருஷ்டாந்தத்தெல்லாம் இது அப்புறமா ஓதனம் ஆக போறதுங்கிறதா முன்னாடியே ஓதனம்னு சொல்லிட்டாரு. அப்புறமா கிரகத்தன் ஆக போறாங்கிறதுக்காக முன்னாடியே கிரகத்தங்க பேர் வந்துருது. ஆனா இங்க அப்படி இல்லை. அதுக்கப்புறம் வேதம் வரப்போறதுங்கிறதுக்காக கர்மகாண்டத்துல பேரம் சொன்னது இல்லை. கர்மகாண்டத்துல பேரம் சொன்னது என்னதுன்னா, இதுக்கப்புறம் இதுக்கு நிராகரணம் வரப்போறதுங்கிறத மனசுல இருக்கு. அதுக்காக பவிஷ்யத் விருத்தி. அது என்ன சின் பவிஷ்யத்து? இந்த வேதோ பவிஷ்யத்து இல்லை, வேதா நாஸ்தி பவிஷ்யத்து. மேல் கொண்டு இதெல்லாம் போயிடும், இப்போதைக்கு வச்சுப்பான் அங்க புரியறதுக்கு அப்படின்னு சொல்லி பண்ண விஷயம். நது பேதவாக்கியானாம் கதாச்சிதது முக்தபேதார்த்தகத்துவம் உபபத்தியது. அபேதம் எப்படி உபபன்னமாகிறதோ அப்படி வேதம் உபபன்னமாகாது. இப்ப நான் சின்ன உபபத்தி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஆத்மான வேலைன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் பிரமாணமே இல்லை. நம்ம சொல்லக்கூடிய பிரமாணங்கள்லாம் ஆத்மா கிட்டையே நெருங்கல. எதையோ வேறன்னு வச்சு அதை வேறன்னு சொன்னா அது நம்ம மௌட்சம். அதனால வேத வாக்கியங்கள் முக்க பேதத்தை சொல்லக்கூடியதாக இருக்குங்கிறது உபபத்தியே கிடையாது. சுவாபாவிக அவித்யாவத் பிராணி பேத திருஷ்டி அனுவாதித்வா ஆத்மபேத வாக்கியானம். ஆருக்கு என்ன காமனா இருக்கு அப்படிங்கிறத சாஸ்திரமா சொல்லி கொடுக்கும். இதன்காமகா அதற்காமகான வர்க்ககாமன், பசுகாமன், புத்திரகாமனுக்கு இந்த விஷயம். ஆறு புத்திரகாமன், யாரு பசுகாமன்
கண்டுபிடிக்கலாம்ன்றது சாஸ்திரத்தால் கண்டுபிடிக்க முடியுமா? இதுக்கு சாஸ்திரம் வராது, லோகத்துல தெரியும். அவனுக்கே தெரியாது அவங்க என்ன வாழணும் ஆசைப்படுறாங்கிறது. அதனால லோக பிரசித்தியை வச்சுட்டு இந்த சாஸ்திரம் வந்து இரண்டாமகா பத்தாமகான்னு பேசுறதே தவிர இது சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அதனால சுவாபாவிக அவித்யாவத் பிராணிபேத திருஷ்டி சாஸ்திரமே வேண்டாம், தனக்கு என்ன ஆசை இருக்குன்னு தனக்கு தெரிஞ்சு கொடுக்கும். அதனால இரண்டாமகா பத்தாமகா அப்படிங்கிறது எல்லாம் அது சுவாபாவிக அவித்யாவத் பிராணி திருஷ்டி, அதாவது திருஷ்டி. இந்த திருஷ்டியை அப்படியே சாஸ்திரம் அனுவாதம் பண்ணி அப்படியா அப்படின்னா உனக்கு இந்த மருந்து கொடுக்குறேன், இந்த உபாயத்தை வச்சுக்கோ அப்படின்னு. இந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன், எனக்கு ஏதாவது உபாசனா தேவை அப்படின்னு அவன் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆசைப்படக்கூடாது அதெல்லாம் உடைய தப்பு அப்படின்னு சொல்லாமல் சரி உனக்கு நான் ஒரு உபாயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேதம் வந்து அதுக்கு இதை சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறோம். அவ்வளவுதானே தவிர நீ இந்த மாதிரி ஆசைப்பட்டாகணும், நீ அதனால அது வேறையா இருக்கணும் அப்படின்னா அது ஒன்றும் விதிக்கல. ஆத்மபேத வாக்கியம். அதனால ஆத்மபேதத்தை இப்படி சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் வெறும் அனுவாதம். ஆனா இங்க எப்படி இகச்ச உபனிஷத்து உற்பத்தி பிரளயாதி வார்த்தை ஜீவ பராத்மனோ ஏகத்வமேவ பிரதிபாதயிதம் தத்துவமசி அந்யோசாவன்யோகமசி நகவேத இத்தியாதி. இங்க எப்படி பவிஷ்ய பூர்வம் இல்லையா, பச்சாறு உபனிஷத் வாக்கியம் என்ன சொல்றது, உற்பத்தி எல்லாம் சொல்லி உற்பத்தி சொல்றதே அபேதத்தை தெரிவிக்கிறதுக்கா. இது வேற வேற பார்த்துட்டு இருக்கோமே அப்படி இல்லையேன்னு காண்பிக்கிறதுக்காக உற்பத்தி சொல்லிக் கொடுக்கலாம். உற்பத்தி சொல்லிக் கொடுத்தா தெரிஞ்சு கொடுமா, அப்படியே தெரிஞ்சு கொடும். இப்போ இந்த மண்ணால ஆன பாத்திரங்களை மாத்திரம் பார்க்கிறவன் இது வேற இது வேற இது வேறன்னு வேற வேறன்னு நினைச்சுட்டு இருப்பான். அவனுக்கு வந்து இதெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டு இப்படி மூல காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டான்னா ஓ இதெல்லாம் மண்ணுதான் அப்போ அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அப்ப அபேதத்தை தானே அவன் கண்டுபிடிக்கிறான், வேதத்தை பார்க்கிறான். ஆனா உபதேசத்தான அவன் தெரிஞ்சுக்கிறது அபேதத்தை. அப்ப அதே மாதிரிதான் இந்த ஆத்ம விஷயத்துல வேதம் வந்து முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறான், அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக உற்பத்தி சொல்லிக் கொடுக்கிறது. உற்பத்திய உபனிஷத் வாக்கியம் வந்து அபேதத்தை சொல்லிக் கொடுக்கிறது. தத்துவமசி அந்யோசவு அந்யோகம் அஸ்தி நகவேத, இது வேற நாம் வேற அவன் வேறன்னு தெரிஞ்சிட்டான்னா அவன் அஜ்ஞானி, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு இத்தியாதி. அத உபனிஷத்து ஏகத்துவம் திருஷ்யா பிரதிபாதயிதம் பவிஷ்யதி ஆதினியம் பிரத்திமாசிரித்ய லோகே பேததிருஷ்டி அனுவாதோ கவுன ஏவ இத்தியபிப்பிராயः. இதுக்கப்புறம் நமக்கு பரிகாரம் ஆயுதம். இப்ப வரைக்கும் இதை லோக திருஷ்டியை வச்சிருந்து நம்ம வேலை பண்ணுவோம்னு திருப்தி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுவா ததைக்ஷத தத்தேதோஹிதத இத்தியாதி உற்பத்தேः பிராக் ஏகமேவாத்விதீயம் ஏகத்துவம் பிரதீயते. இது என்ன, இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு வியாக்கியானம் உற்பத்தேः பிராக்ங்கிறது ஒரு வியாக்கியானம் நீட்டமா பண்ணிட்டார். இது அதை விட சுலபமா இருக்கு, தெளிவா இருக்கு. உபநிஷத்துல நீங்க எங்க பார்த்தாலும் உற்பத்தியை சொல்றதுக்கு முன்னாடி அதீதியை சொல்லி சொல்றோம். அதையோ சோமேதமக்ராசி ஏகமேவா அதீதியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ததைக்ஷத தத்தேஜோஹிதன்னு ஆரம்பிக்கிறது. எங்க பார்த்தாலும் அப்படிதான், முதல்ல ஏகமேவா அதீதியம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் உற்பத்தி. அப்ப எங்க உற்பத்தி சொல்றதோ அந்த உற்பத்திக்கு முன்னாடி என்ன சொல்றது அபேதம் தான், ஏகத்துவம் பிரகீர்த்திதம். அதே ஏகத்துவம் சரி முன்னாடி சொல்லிருக்கு இருக்கட்டும். அதனால என்ன அதேவட்ட தத்தத்துவம் ஆத்மா தத்துவத்தை ஏகத்துவம் பவிஷ்யதி. ஒண்ணும் இல்லை, இது ரொம்ப சுலபமான விஷயம். ஆரம்பத்திலையும் ஏகத்துவம் சொல்லப்படுறது, பவிஷ்யத் விருத்தி அதை முடிக்கிற சமயத்தையும் தத்துவமசின்னு முடிகிறது. அப்ப என்ன உபக்கிரமும் உபசம்ஹாரமும் எதை சொல்றது, அவேதத்தை தான் சொல்றது. அப்படின்னா திருப்பி அவேதத்துல தான் தாற்பயம் கேட்பாங்க. அப்ப எங்கேயோ கர்மகாண்டத்துல பேரம் சொல்லியிருக்காங்க, பேரம் இல்லை, அது சும்மா அனுவாதம், லோக பிரசித்த பேத அனுவாதம். அது சொல்ல வந்தது அபேதம் தான். அது எப்படி சொல்றது, உற்பத்திக்கு முன்னாடி அங்கதானே ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கிறது எப்படி சொல்றது அபேதம் தான், முடிக்கிறது என்ன சொல்றது அதேதான். அப்படின்னா பவிஷ்யத்வர்த்தியம் அப்படிங்கிற எது ஜீவாத்மனோ பிருகத்துவம் எத்தக்குவதிது வாக்கிய கம்யமானம் தது கௌரம் உபக்கிரமோ உபசம்ஹார ரூப தாத்பரியலிங்கம் இருக்கிறதுனாலே அபேதங்கிறது முக்கியமாகிறது. ஆகையாக எங்கேயாவது சில இடத்துல வேதம் சொல்லப்பட்டிருந்தால் அந்த வேதம் வாஸ்தவம் இல்லை கவுனம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. ஏதா ஓஜனம் பற்றி தத்துவம்.